இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 34வது நாள். 34வது நாளாக இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு, ஒரு பயபக்தியோடு இந்த ஜெப வழிபாட்டில், இந்த சிறு ஜெபத்தில் கலந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 34வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொறுப்பாத்து நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களை இந்த சிந்தனை வேளையில், இந்த நாளில் எங்களை வழி நடத்துவீராக. இதோ இந்த நாளில் யாரெல்லாம் இந்த தியானத்தில் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும், சகோதர சகோதரிகள் அனைவரையும், அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையால் எங்களை திடப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறேன், நம்பிக்கை தருகிறேன். அன்பு தந்தையே, இன்னும் அதிகமாக இந்த வார்த்தைக்கு கேட்பதன் வழியாக உம்முடைய உள்ளத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து எங்களுடைய சகோதரன் நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அதன் வழியாக நாங்கள் இன்னும் உங்களை அன்பு செய்து வாழ, அந்த ஒரு நாங்க அன்பினால் நிரப்பப்படவும், தூயாவின் அபிஷேகத்தால் நிறையப்படவும் எங்களுக்கு இந்த தியானம், குறிப்பாக இன்றைய தியான சிந்தனை எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். எல்லா விதமான பயத்திலிருந்தும் விடுதலை பெற இந்த தியான சிந்தனைகள் இன்னும் அதிகமாக உதவியாக இருக்கட்டும். அன்பு தந்தையே, இதற்காக உம்முடைய ஆவியை எங்கள் மேல் நிறைவாக பொழிந்தரலும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது நம்முடைய தியானத்தின் 7வது பகுதியில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்ப்பு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட பல அற்புதமான அந்த ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். இவை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா தூய ஆவியின் தூண்டுதலால் தான் நான் இது பேசுகிறேன். என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, இது கடவுளுடைய வார்த்தைகள். எனவே முழுமையாக குடும்பத்தோடு இந்த தியானத்தில் பங்கெடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். இறை வசனங்கள் சொல்லும் போது அந்த வசனங்கள் எல்லாம் இந்த சிந்தனை முடிச்ச பிறகோ அல்லது அந்த தியான டைம் நேரத்திலேயோ எடுத்து வாசிக்கலாம். முடிந்த பிறகு வாசிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கவனிக்க வேண்டும். இறை வார்த்தை சொல்லும் போது கவனிக்க வேண்டும். குறிச்சு எடுத்துக்கோங்க, அப்புறம் மட்டும் எடுத்து வாசிங்க. பைபிள் வாசிக்காம இருக்காதீங்க, கேட்டு விட்டுறக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் இயேசு நம்முடைய சிலுவை மரணத்தின் வழியாக மரண பயத்திலிருந்து நம்ம விடுவித்தார் என்று நாம் பார்த்தோம். இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். மரணமும் உயிர்ப்பும். இன்று நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று முழுமையாக நம்புகிறோமா? நாங்க நம்புறோம். அப்படியா? அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. உண்மையிலேயே நான் இயேசு கிறிஸ்து உயர்த்து விட்டார் என்று நான் நம்புகிறேன் என்றால் இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வாழ்க்கை ஆராய்ந்து, மற்றவங்க வாழ்க்கை இல்லை, என்னுடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வீட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம நாட்டு பிரதமர் ஒரு நாள் நம்முடைய வீட்டுல தங்குன்னு ஆசைப்படுறாரு. இந்த ஊர் பக்கமா அவர் போறாரு, நம்ம வீட்டை பாக்குறாரு. இங்க தங்குன்னு ஒரு ஆசை, ஒரு நாள் தங்குன்னு ஒரு ஆசை. சரி, அதனால ஒரு நாள் முன்னாடி நேத்தே சொல்லிட்டாங்க, அதனால இன்னைக்கு வராரு.
இன்னைக்கு வரும்போது நம்மளுடைய நீட்டு நம்முடைய வீடு எவ்வளவு நீட்டா இருக்கும், எவ்வளவு சுத்தமா இருக்கும். அது வீடு அந்த பெட்ஷீட்டு, துணி, பீரோ எல்லாம் அடுக்கி வச்சு எல்லாம் சமையல் அறையில கிச்சன்ல பாத்திரங்கள்லாம் ஐயோ எவ்வளோ நீட்டா வச்சிருப்போம். பிரதமர் வராரு, நம்மளுடைய நாட்டு பிரதமர் வராரு, காலையில வந்துட்டாரு, சாயந்தரம் தான் போவாரு. காலையில வந்துட்டாரு, ஐயோ கணவன் மனைவி பேசுறத பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அன்பு, மாமியாரும் மருமகனும் பேசுறத பார்க்கணும் எவ்வளோ ஒரு அன்பு. அத்தை, அம்மா, மகளே, கணவன் இந்தாங்க, ஏங்க, ஓகே, எவ்வளவு அன்பா பேசுறாங்க. அதை இந்த போன்ல வளன்னு பேசுறதெல்லாம் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இல்லைன்னா போன் ஓகே, இன்டர்நெட் அந்த இதுல பாக்குறது அதெல்லாம் தேவையில்லாத பாக்குறது, அதுவும் பாக்குறது இல்லை. எல்லாம் ஒரு ஒற்றுமை, ஒரு கூட்டு வாழ்வு, உதவி செய்யறாங்க, அன்பா பேசுறாங்க, பழகுறாங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறாங்க. மாமியாரும் மருமகளும் கணவனும் மனைவியும் மாமனாரும் எல்லாம் ஒன்னா ஒரு மோட்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கு பிரதமருக்கு. நான் என்ன வேற எங்கேயோ வந்துட்டேன், உண்மையிலே மோட்சம் தானா, மோட்சத்துல இருக்கேன், விண்டகத்துல இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம். இப்படிதாங்க எல்லா குடும்பமும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குடும்பமா இருந்தாங்க எல்லா வீடும் இருக்கணும், எல்லா குடும்பமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. சரி, இயேசு உயிர்த்தாருன்னா என்ன அர்த்தம்? இயேசு உயிர்த்தாருன்னா அவர் நம்ம கிட்ட இருக்காருன்னு அர்த்தம், எனக்கு முன்னாடி நிக்கிறாருன்னு அர்த்தம், நம்முடைய வீட்டுல இருக்காருன்னு அர்த்தம். இயேசு உயிர்த்தாரு அதான் அர்த்தம். நம்ம என்ன இயேசு உயிர்த்தாருன்னா கோவில்ல அந்த இரவு பூசையில இரவு திருப்படியில கொஞ்சம் சாம்பிராணி எல்லாம் போட்டு புகை எல்லாம் வர வச்சு கொஞ்சம் பட்டாசுலாம் வெடிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ உடம்பு சரியில்லாம தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, இந்த பட்டாசு வெடிச்சு அவரோட தூக்கத்தெல்லாம் கெடுத்து இந்த புகையெல்லாம் வர வச்சு லைட் ஆஃப் பண்றதும் போடுறதும் அப்படிலாம் வச்சு இந்த மியூசிக் சவுண்டு அப்படியே புயல் காற்று வீசுற மாதிரியும் கடல் கொந்தளிப்பு வர மாதிரியும் பாறை வெடிக்கிற மாதிரியும் இயேசு உயிர்த்துட்டா இருப்பான். அது மதம். இப்ப கவனிங்க, இயேசு உயிர்த்துட்டாரா இல்லையாங்கிறத நான் நம்புறேன்னா இப்ப கவனிங்க. இப்ப பிரதமர் போயிட்டாரு, வீட்டுல நம்ம குடும்பத்துல எப்படி நடந்துக்கிறோம்? இயேசு உயிர்த்துட்டாருன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். இயேசு உயிர்த்துட்டாருன்னா நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்காருன்னு நம்புறேன்னு அர்த்தம். நான் நம்பினேனா இயேசு உயிர்த்துட்டாரு, நான் நம்பினேனா என்னுடைய வீட்டுக்குள்ள அவர் இருக்காருன்னு அர்த்தம். நான் நடக்கும் போதே முன்னாடியே வராருன்னு அர்த்தம். நான் எங்க வேலை செய்ய அங்க நிக்கிறான்னு அர்த்தம். இப்ப வீட்டுல இருக்காரு, இயேசு உயிர்த்துட்டான்னு நான் நம்புறேன்னா வீட்டுல இருக்காரு. அப்ப நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், கோபப்பட்டு எப்படி பாருங்க. நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. கணவன் மனைவி எப்படி நடந்துக்கிறாங்க, மாமியார் மருமகள் எப்படி நடந்துக்கிறாங்க, போன்ல எப்படி வளவளான்னு பேசுறோமா, நெட்டு இது மொபைல் என்னென்ன பாக்குறோம், என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ்ட பேசுறதும் என்ன செய்யறோம், அந்த வீடு எப்படி இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்கா, சுத்தமா இருக்கா, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய செயல், நம்முடைய மனநிலை என்னங்க? இயேசு பிரதமரோடவா மோசமா போயிட்டாரு, நம்ம நாட்டு பிரதமரை விடவா மோசமா போயிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு உயிர்த்துட்டான்னு நம்பலன்னு அர்த்தம். இயேசு இங்க இல்ல, அதனாலதான் அப்படி நம்ம நடந்துக்கிறோம். இயேசு இங்க இருந்தா இப்படி நடந்துக்குவேனா? இயேசு இப்படி இருந்தா இதை பார்ப்பேனா? இயேசு இப்படி இருந்தா இங்க உள்ள உயிரோடு இருந்தா நான் இந்த மாதிரி வளவளான்னு பேசிட்டு இருப்பேனா? போன்ல பேசிட்டு இருப்பேனா? நேரத்தை வீணாக்கி கொண்டு இருப்பேனா? இயேசு இல்லைங்க. இயேசு உயர்த்த பிறகு அவர் சீடர்களுக்கு தம்மையே காட்சி தோன்றினார். எல்லாம் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாங்க, அங்க காட்சி அளித்தார், அங்க வந்தாரு. அப்ப அவர் அங்க இருக்காரு, அவங்களுக்கு முன்னாடி தெரியல, இப்ப வெளிப்படுத்தின, அவ்வளவுதான். எம்எஸ் போற சீடர்களோட இயேசு நடந்து போனாரு, இயேசு உயிர்த்துட்டாரு, அவங்களோட தான் எப்பவுமே நடக்கிறாரு. ஆனா குறிப்பிட்ட நேரத்துல அவர் வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான். அப்ப இயேசு உயிர்த்துட்டாருன்னா நம்ம வீட்டுக்குள்ள நிச்சயமா இருக்காரு. ஒவ்வொரு செகண்டும் நாம செய்யறது எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு. உயிர்த்துட்டாருன்னா நம்ம நம்பினோம்னா அவ்வளோ பயபக்தியா, அவ்வளோ அன்பா, அவ்வளவு பாசமா நம்ம பேசுவோம், பழகுவோம், வீட்டு சுத்தமா வச்சுக்குவோம், எல்லாம் செய்வோம். கன்றாவெல்லாம் இன்டர்நெட்ல பார்க்க மாட்டோம். ஏசு உயிர்த்துட்டாருன்னா இல்லைன்னா நம்ம பார்ப்போம். போன்ல பேச எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். ஏசு உயிர்த்துட்டாருன்னா இது தாங்க ஏசு உயிர்த்துட்டாரா இல்லையாங்கிறது ஒரு டெஸ்ட். கோவில்ல நைட்டு பூசையில புகை போடுறதும் பட்டாசு வெடிக்கிறதும் பாறை வெடிக்கிற சவுண்டு அது கிடையாது, டெஸ்ட் கிடையாது. எப்பவுமே டெஸ்ட் கோவிலுக்கு வெளியே தான், வாழ்க்கையில தான் நிரூபிச்சு காட்டணும்.
பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பேசுறோம், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பழகிறோம், எல்லாம் டெஸ்ட். காய்கறி அந்த அம்மாட்ட காய்கறி விற்கிற அம்மாட்ட எப்படி பேசுறோம் பழகிறோம், எல்லாம் உயிர்த்துட்டாருன்னா இயேசு சாவை வென்று உயிர்த்து விட்டார். அவர் என்னோடு நடக்கிறார், என்னோடு அமர்ந்திருக்கிறார். நான் எங்க போனாலும், அமர்ந்தாலும் நின்றாலும் படுத்தாலும் வீட்டிலையும் வேலை செய்யறதுன்னு அவர் என் கூடயே இருக்காரு, உயிரோடு இருக்கார். என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய கேள்வி, என்னுடைய செயல், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனை எல்லாம் அவருக்கு பிடித்ததாகவே இருக்க வேண்டும். ஏன்னா முன்னாடி நிற்கிறாரு. அன்பானவர்களே, நேற்று நாம் மரணத்தை பற்றி பார்த்தோம். அவர் மரணத்தை ஜெயித்தார், அதனால் மரண பயம் நம்ம விட்டு நீங்கியதுன்னு பார்த்தோம். ஆனா இன்னும் தொடர்ச்சியாக சில காரியங்கள் நேற்று சிந்தனையோட நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தூயாவின் தூண்டுதல் அதுக்கு இருந்துச்சு. அதுக்காக தான். அதாவது மரணத்திற்கு நாம் எவ்வாறு தயார் செய்வது, இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது ஃபாதர் எங்களுக்கு சொல்ல, இது வயசானவங்க தான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்காங்க. ஒவ்வொருவரும் எப்பொழுதும் மரணத்துக்கு எப்பொழுதும் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும், எவர் ரெடியாக இருக்க வேண்டும். இது கடவுளுடைய விருப்பம். எப்போ அவர் நம்மை அழைப்பார் நமக்கு தெரியாது, நம்ம ரெடியா இருக்கணும். சின்ன பசங்களாலும் சரி, இளைஞர்களாலும் சரி, வயசானாலும் சரி, யாராக இருந்தாலும், நோயில் இருக்காங்க, நோய் இல்லாதவங்க, வியாதி இல்லாதவங்க, வியாதியால் இருக்காங்க, யாராக இருக்கட்டும், எப்பவுமே மரணத்துக்கு நாம் எப்பவுமே தயாராக இருக்கணும். இதோ கூப்பிடும் போது, இதோ ஆண்டவரே நான் வருகிறேன், என்னுடைய ஆவை நான் கூட ஒப்படைக்கிறேன் ஆண்டவர், ரெடி. இது கிறிஸ்துவ வாழ்வுங்க, இது கிறிஸ்துவ வாழ்வு. அப்ப சில காரியங்கள் நான் அடிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. சில முக்கியமான காரியங்கள். ஒன்று, நேற்று பார்த்த சிந்தனையின் அடிப்படையில் ஒன்று முதலாவது என்னது? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். இனி மரணத்தின் மீது அதிகாரம் இயேசுவின் கையில் இருக்கிறது, சாத்தான் கையில் அல்ல. இது உறுதியா உள்ளத்துல ஊடுருவ வேண்டும். ஃபர்ஸ்ட், மரணத்தின் சாவி, அந்த அதிகாரம் இப்போ சாத்தான் கையில கிடையாது, என்னுடைய அண்ணன், என்னுடைய சகோதரன் இயேசுவின் கையில் இருக்கிறது. எனக்கா உயிரை கொடுத்த அந்த இயேசுவின் கையில், என்னை அன்பு செய்து நேசித்து தம்மையே எனக்காக தந்த அந்த இயேசுவின் கையில தான் மரணத்தின் அதிகாரம் இருக்கிறது. அவர் எப்ப என்னை கூப்பிடுவாரோ அவருடைய கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியுமா, உற்சாகம் தெரியுமா? அது முதலில் ஆழத்தில், உள்ளத்தின் ஆழத்தில் ஊடுருவி நாம் அந்த எண்ணத்தை, அந்த உண்மையை பதிய செய்ய வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிமானாக ஆக்கப்பட்டேன். என்னுடைய செயலால் அல்ல, என்னுடைய ஜெபத்தால் அல்ல, என்னுடைய மற்ற உபவாசத்தால் அல்ல, ஏழைகளுக்கு ஏதோ காணிக்கை கொடுத்ததுனால அல்ல, உதவி செய்தால் அல்ல, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயேசுவோடைய பரிசுத்தமான அந்த தூய்மையான இரத்தத்தால் கடவுள் தந்தை என்னை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவருடைய இரத்தத்தால், அவருடைய பலியினால் நான் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆக்கப்பட்டேன். என்னுடைய செயல்கள் அல்ல. அது இரண்டாவது, நாம் முக்கியமாக நாம் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அதாவது கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டது என்னுடைய சொந்த நீதியால் அல்ல, இயேசுவின் நீதியால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். இப்ப இயேசுவை எப்படி பார்க்கிறார் தந்தை, அதே மாதிரி என்னை பார்க்கிறார். அவருடைய முன்பில், அவருடைய கண் முன்பில் நான் ஏற்புடைய ஆக்கப்பட்டேன், நீதிமானாக இருக்கிறேன். ஏன்? இயேசுவின் இரத்தத்தினால. சொந்த நீதியை நம்பல அப்படின்னு சொல்லணும். நான் என்னுடைய சொந்த நீதியை நம்பல, இயேசுவின் நீதி தான் இப்ப என்னோட நீதி அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வையுங்கள். இயேசுவின் நீதி தான் என்னுடைய நீதி, இயேசுவின் தூய்மை தான் என்னுடைய தூய்மை. ஏன்னா அவர் எனக்காக மரித்தார். இது இரண்டாவது. அதாவது இயேசுவின் நீதி தான் இப்ப என்னோட நீதி, இயேசுடைய தூய்மை தான் என்னுடைய தூய்மை. தந்தையாம் கடவுள் இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் அவர் என்னை பார்க்கிறார். அவ்வளவு அருமையானது. அப்ப இந்த இரண்டாவது இந்த கருத்து எப்பவுமே உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைக்க வேண்டும். முதலாவது, மரணத்தின் சாவி அதிகாரம் இயேசுவின் கையில். இரண்டாவது, என்னுடைய நீதியால் அல்ல, இயேசுவின் நீதியால் நான் கடவுளுக்கு ஏற்புடையராகப்பட்டேன். சரி. மூன்றாவது, நம்முடைய மனசாட்சி ஒரு நல்ல மனசாட்சியாக எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். நல்ல மனசாட்சி, குட் கான்சியன்ஸ். எப்பவுமே நம்ம ஒவ்வொரு நாளும், அணு தினமும் நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்கணும்.
அதாவது ரெண்டு காரியங்கள்ல, ஒண்ணு கடவுளுக்கு கடவுளோடு உள்ள உறவில், இரண்டாவது சகோதர சகோதரிகளோடு உள்ள உறவில். கடவுளோட உறவில் ஏதாவது கடவுளுக்கு பிடிக்காததோ, நம்ம அப்பாவுக்கு பிடிக்காததோ, ஏதாவது ஒண்ணு நான் செஞ்சிருந்தேனா, சொல்லியிருந்தேனா, கேட்டிருந்தேனா, சிந்திச்சிருந்தேனா, தந்தையே அப்பா என்னை மன்னிச்சு விடுங்க அப்படின்னு உடனடியாக அந்த பாவத்தை கழுவ வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவ வேண்டும், மன்னிப்பை கேட்க வேண்டும். உடனடியாக உடனடியாக. அப்ப நல்ல மனசாட்சி அந்த ஒரு இடத்துல நம்ம காத்து கொள்ள வேண்டும், தந்தையோடு கடவுளோடு உள்ள உறவில். இரண்டாவது, என்னுடைய சகோதர சகோதரியுடைய உறவில் அந்த நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டும். யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா, யாருக்கு எதிராக எனக்கு மனத்தாங்கல் இருக்கிறதா, இல்ல யாரையாவது நான் மன்னிக்காமல் இருக்கிறேன்னா உடனே எப்பவுமே மன்னிச்சுட்டே இருங்க. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மன்னிச்சுட்டே இருங்க. யார் மீதாவது வெறுப்பு இருக்கா, கசப்பு உணவு இருக்கா, உடனே அதை நீக்குங்க. தூயாவின் வல்லமையால் அதுல இருந்து விடுதலை பெறுங்க. தூயாவிட சக்தியை கேளுங்க. அந்த நல்ல மனசாட்சி சகோதர சகோதரோடு உள்ள அந்த உறவில் நல்ல மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டும். அப்போ நல்ல மனசாட்சிங்கிறது ரெண்டு சைடு. ஒண்ணு கடவுளோடு உள்ள உறவில், தந்தையோடு உள்ள உறவில். இரண்டாவது சகோதர சகோதரோட உள்ள உறவில். ரெண்டும் எப்பவுமே கிளியரா இருக்கணுங்க. இன்னைக்கு கூப்பிட்டா கூட போக ரெடியா இருக்கணும். இல்ல நான் கொஞ்ச நேரம் எங்க அந்த ஆள்கிட்ட போய் மன்னிப்பு நோ நோ நோ, இப்பெல்லாம் டைம் கிடையாது. எப்பவுமே அந்த மனசாட்சி, தூய மனசாட்சி, நல்ல மனசாட்சி, சுத்தமான மனசாட்சி எப்பவுமே நாம் காத்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். அது மூன்றாவது. எப்பவுமே ஓகே. நான்காவது, நம்முடைய உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உடல் இயேசுவின் இரத்தத்தால் அவர் மீட்கப்பட்ட உடல், இது அவருக்கு சொந்தம். இந்த உடல் என்னுடைய உடல் அல்ல. இந்த உடல் தான் ஒரு நாள் இயேசுவின் மாட்சியுள்ள உடலாக மாற போகிறது. தாழ்வுக்குரிய இந்த உடல் இயேசுவின் மாட்சியுள்ள உடலாக அது உருமாற்றப்படும். பிலிப்பியர் 3:21, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய தாழ்வுக்குரிய இந்த உடல் ஒரு நாள் இயேசுவின் மாட்சிக்குரிய அந்த உடலாக மாற போகிறது, உருமாற போகிறது, மாற்றம் அடைய போகிறது. அப்ப இந்த உடலை இப்பவுமே கண்ணு, காது, நாவு, கை எல்லாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய ஆவியோட வல்லமை கேளுங்க, பயப்படக்கூடாது. தூய ஆவியோட வல்லமையை கேட்டு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உடலை எப்பவுமே அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஆண்டவரே, என்னுடைய கைகளை உம்முடைய பணிக்காக அர்ப்பணிக்கிறேன், உமக்காக அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய கண்களை உமக்காக, இப்படியே உடலை அர்ப்பணிச்சுட்டே இருக்கணும். இது நம்முடைய உடல் அல்ல, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் அவருடைய ஆலயம், தூய ஆவி வாழும் ஆலயம். இதை தூய்மையாக வைத்துக்கொள்ள. எப்பயாவது ஏதாவது தப்பு செஞ்சா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. அதான் சொல்றேன். உடனே அந்த இயேசுவின் ரத்தத்தால் கழுவுங்க. இயேசுவின் ரத்தத்தால் இந்த அசுத்தத்தை கழுவும். நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஜெபிங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. இந்த உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இறுதியாக ஐந்தாவது, ஒண்ணு, நம்முடைய மரணத்தின் அதிகாரம் இயேசு மீது இருக்கிறது. இரண்டாவது, நான் என்னுடைய சொந்த நீதி அல்ல, கடவுள் நீதியை நம்பிட்டு இருக்கேன், அதனால் நான் கடவுளுக்கு ஏற்புடையவரானேன். மூன்றாவது, நல்ல மனசாட்சி. நான்காவது, நம்முடைய உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது, எப்பவுமே இயேசுடைய வருகைக்காக காத்திருப்பது. இயேசு இரண்டாவது வருகைக்காக காத்திருப்பது. எப்பவுமே அந்த காத்திருப்பு ரொம்ப முக்கியங்க. அதுவே ஒரு தூய்மையான வாழ்க்கை நடத்த நமக்கு உதவியா இருக்கும். செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட், அவர் எப்ப வருவார்? இல்ல இதுதான் 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அப்படி சொல்லாதீங்க. இன்னும் 3000 வருஷம் ஆகட்டும், இன்னும் 4000 வருஷம் ஆகட்டும், அது நமக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். அந்த இயேசுக்காக அவர் யாருக்காக வரப்போறாரு? அவருக்காக காத்திருப்பவர்களுக்காக அவர் வரப்போறாரு. எல்லாத்துக்காக வரல. அவருக்காக யார் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் இயேசு வரப்போறாரு. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில வாழும் போது அவருடைய வருகைக்காக எப்பவுமே காத்துட்டு இருக்கணும். அப்ப நம்முடைய செயல்லாம் அவ்வளோ தூய்மையா இருக்கும். இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா நம்முடைய பேச்சு அவ்வளவு தூய்மையா இருக்கும். இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமையில அப்பப்ப செஞ்சு முடிச்சிருவோம். இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா யாரெல்லாம் மன்னிக்க வேண்டிய மன்னிச்சிருவோம். ஏன்னா இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா அப்புறம் டைம் கிடைக்காது. அப்ப எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் புக் ஆஃப் ஹீப்ரூஸ்
எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம் அருமையா சொல்லுது. அது சுருக்கமா இதுதான், இயேசு தமக்காக காத்திருப்பவர்களுக்காக வருகிறார், எல்லாத்துக்காக வரல. இயேசு தமக்காக காத்திருப்பவர்களுக்காக வருகிறார். அன்பாதவர்களே, இந்த 5 காரியங்கள் இனிமேல் இது மேல இல்ல இதுதான் அப்படின்னு கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்படி நாம் தயாராக இருக்க முடியும், ரெடியாக இருக்க முடியும். இயேசு எப்ப வந்து நம்மளை கூப்பிட்டாலும் இதோ ஆண்டவரே நான் வருகிறேன், தயார் செய்யுங்க. இது வயசானவங்களுக்கு அப்படின்னு ஒண்ணு, அனைவரும் இதை நான் சுருக்கமா சொல்லிட்டேன். இதை ஆழமா நம்ம தியானிச்சு நம்ம செஞ்சோம்னா கடைபிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா மொதல் 2 ரொம்ப நல்லா, அதுவும் குறிப்பா 2வது, என்னுடைய சொந்த நீதியால் அல்ல, இயேசுவின் நீதியால் நான் கடவுளுக்கு ஏற்புடையராகப்பட்டேன். அதை அப்படியே கடைசி வரைக்கும் நம்புங்க, கடைசி வரைக்கும் நம்புங்க. கடவுள் இயேசு எப்படி பார்க்கறோம் அப்படியே தான் நான் பார்க்கறான்னு நம்புங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, எப்ப வேண்டுமானாலும் கடவுள் அழைக்கலாம், யாரை வேண்டுமானாலும் கடவுள் அழைக்கலாம். இயேசு அழைக்கலாம். சின்ன வயசுல ஒரு 5 வயசு பையனை கூட அழைக்கலாம், 50 வயசு பையன் ஆளை கூட அழைக்கலாம், அல்லது 80 வயசு ஆளை கூட கூப்பிடலாம். நம்ம அவரை கேட்க முடியாது. ஏன் இந்த வயசுல கடவுள் கூப்பிட்டாரு, இப்ப இந்த வயசுல 80 வயசு 60 90 வயசுனா பரவாயில்ல, ஏன் அப்படி கூப்பிட்டா, அப்படி கேட்காதீங்க. அது மாதிரி இந்த பூமி ஒரு தோட்டங்க, ஒரு தோட்டம், ஒரு பூந்தோட்டம் ஒருத்தர் வச்சிருக்காரு, சொந்தக்காரரு. இல்ல நான் ஒரு பூந்தோட்டம் வச்சிருக்கேன், அந்த பூந்தோட்டத்துல வேலை செய்ய ஒருத்தர் நான் வச்சிருக்கேன். அப்படி நல்லா அந்த அந்த செடிகள்லாம் பராமரித்து வருகிறார், செடிகள்லாம் தண்ணி ஊத்துறாரு, எல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு, நல்ல பூக்கள்லாம் இருக்கு. ஒரு நாள் அவர் மறுநாள் காலையில அவர் வேலைக்காரன் வேலைக்கு வர்றாரு. ஒரு செடியில ஒரு பூவை காணும், ஒரு மொட்டை காணும். நேத்து இருந்த மொட்டு இருந்துச்சு, அந்த மொட்டு இப்ப காணும். உடனே அந்த வேலைக்காரன் ஏன்ட்ட ஐயா, நேத்து இந்த செடியில அருமையான பூ மொட்டு இருந்துச்சு, யார பிச்சுட்டாங்க? ஏன், அது நான் தான் பிச்சேன், நீங்க பிச்சீங்களா? என்னையா பண்ணீங்க? அது இப்பதான் மொட்டா இருக்கு, இன்னும் அது விரிய வேண்டாமா? இங்க வா, இந்த தோட்டம் யாருது? உங்களுதையா. இங்க இருக்கிற செடியெல்லாம் யாருது? உங்களுதையா. இங்க இருக்கிற பூவெல்லாம் யாருது? உங்களுதையா. இங்க இருக்கிற மொட்டெல்லாம், செடியில இருக்கிற மொட்டெல்லாம் யாருது? உங்களுதையா. ஏன்பா, என்னுடைய தோட்டத்துல எனக்கு பிடிச்ச செடியில எனக்கு பிடிச்ச பூவோ மொட்டோ பறிக்க எனக்கு அதிகாரம் இல்லையா? ஐயோ, எங்களை மன்னிச்சிருங்க. அது மாதிரி நம்முடைய மகனோ மகளையோ மனைவியோ கணவரையோ அம்மாவோ அப்பாவையோ எந்த வயசுல அவர் கூப்பிட்டா நம்ம ஏங்க அவரை கேள்வி கேட்க நான் யாருங்க? மகிழ்ச்சியோட இயேசுவே உங்களோட நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நன்றி இயேசுவே. இத்தனை நாள் எனக்கு எனக்கு இந்த அவரை பராமரிக்க, காப்பாற்ற, வழி நடத்த, அவரை வளர்க்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்களே, அதே போதுமானது, அதே மாபெரும் பாக்கியம். இப்ப முடிஞ்சு உங்களுடைய தோட்டத்தை நீங்க யாரை வேணா எடுத்துக்கலாம், யாரை வேணா பறிக்கலாம். 1 வயசு குழந்தையோ 6 மாச குழந்தையோ 80 வயசு ஆளோ 25 வயசு பையனோ பொண்ணோ நீங்க எடுத்துக்கலாம். இயேசுவே நன்றி. ஆனா இத்தனை நாள் என் கூட வச்சுகளை கொடுத்தீங்களே, அந்த அன்பை நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். ஏங்க நிறைய பேரை பார்த்து ஏன் கடவுள் இப்படி பண்ணாரு, என் பையனை இப்படி கூப்பிட்டாரு, நான் என்ன தப்புன்னு வேதனையோடு உடைந்து போகிறவர்கள். இயேசு விட்ட கடவுள்கிட்ட இந்த கேள்வியை கேட்காதீங்க. அதுக்காக நம்ம அவர் இறந்தவன சிரிக்கணும்னு சொல்லவில்லை, மன துக்கம் இருக்கும். லாசர் இறந்தவன இயேசு அழுதார், அது வேற. ஆனா இயேசு விட்ட கோச்சிக்கிட்டு, கடவுள்கிட்ட கோச்சிக்கிட்டு கோயிலுக்கு போகாம இருக்கிறது ஒண்ணு வேண்டாங்க. இது அவருடைய, நீங்களும் நானும் அவருக்கு சொந்தம். கொஞ்ச நாள் கொஞ்சம் பாக்குறதுக்காக நம்ம அப்பா அம்மா நம்மளை ஒப்படைச்சாங்க, மனைவி ஒப்படைச்சாங்க, கணவனை ஒப்படைச்சாங்க, பிள்ளைங்களை ஒப்படைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தம். இந்த எண்ணம் கடைசி மூச்சு இருக்கணும். இது கிறிஸ்தவ வாழ்வு. கடவுள் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, எந்த நேரமும் எப்ப அழைத்தாலும் எப்பவுமே விழுப்பா இருந்து அவருக்காக காத்திருக்க அந்த வரத்தை தூய ஆவியாண்ட கேட்போமா? தூய ஆவியானவரே, அந்த வரத்தை எங்களுக்கு இன்னைக்கு தாங்க. நாங்க எப்பவுமே இயேசு அழைக்கும் போது தயாராக இருக்க, எப்பவுமே நாங்க நல்ல மனசாட்சியை காத்துக்கொள்ள, நாங்க எப்பவுமே எங்களுடைய உடலை எப்பவுமே இயேசுக்கு ஒப்படைத்து அர்ப்பணித்து வாழ, நாங்கள் இயேசுக்காக எப்பவுமே காத்திருக்க, ஒவ்வொரு நாளும் காத்திருக்க, இந்த அற்புதமான இந்த கிறிஸ்தவ வாழ்வை எங்களுக்கு தாங்க ஆவியானவரே என்று ஜெபிக்கும் போது, இந்த அற்புதமான கிறிஸ்தவ வாழ்வு நமக்குள்ள இருக்கிற தூய ஆவியானவர் இன்னும் அதிகமாக நம்மளுக்கு வழி நடத்துவார் அந்த வாழ்வுல. ஏன் எப்படி உறுதியா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒரே காரணம், ஏன்னா இதுவே தகுந்த காலம்.